தாங்கி தாங்கி என் கடைக்கு தேநீர் குடிக்க வந்தாரோ அந்த கிழவனுக்கு நானே செருப்பை மாற்றி விடுவேன் என்று நாள் குறிக்கிறார். ஒட்டுமொத்த ஊடகமும் அந்த டீ கடைக்காரரை கொண்டாடுகிறது. டீ கடைக்காரரை கொண்டாடுகிறது. இதுபோல் ஒருவரை பார்த்ததே இல்லை என்று பேசத்த போகிறார்கள். நாள் வருகிறது, நாள் வருகிறது. ஒட்டுமொத்த டிவி எல்லா கேமராவும் அந்த கிழவன் கால்களை படம் பிடிக்கிறது. கிழவன் அழுது கொண்டே வருகிறார். நாட்டுடைய டீ கடைக்காரர் நரேந்திர மோடி என்று உமைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கிழவனுக்கு செருப்பை மாட்டுகிறார். அந்த கிழவன் எடுத்து கையெடுத்து கும்பிட்டு, ஐயா ரொம்ப நன்றிங்க, ஏங்க நல்ல பிரதமர் தானே, சரிதானே அப்படின்னு நமக்கு தோணும். அப்ப சொல்றாரு கிழவன், ஐயா எனக்கு வயசு 80, எனக்கு செருப்பு மாட்டிட்டீங்க, ரொம்ப நன்றி. என் பேரை ஒருத்தர் வராங்கய்யா, அவனுக்கு வயசு 7ங்கய்யா, அவனுக்கு ஒரு செருப்பு மாட்டுங்கய்யாங்கிறாரு. கூட்டிட்டு வாங்குங்கிறார். பேரை வர்றான், சின்ன பையன், அவனுக்கு செருப்பை மாட்டாங்க. அவன் உதறான், திருப்பி மாட்டாங்க, உதறான். 2 காலை இருக்க பிடிச்சிட்டு கையை இருக்க பிடிச்சிட்டு மாட்டாங்க, திருப்பி உதறான். அந்த பெரியவர் சொல்றாரு, ஐயா ஐயா எனக்கு வயசு 80ங்க ஐயா, எனக்கு 8ஆம் நம்பர் செருப்புங்க ஐயா. என் பேரனுக்கு வயசு 7ங்க ஐயா, அவனுக்கு 2ஆம் நம்பர் செருப்பு தான் மாட்டுறங்க ஐயா, அவனுக்கு 8ஆம் நம்பர் செருப்பு மாட்டினா என்னங்க ஐயா அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் நாட்டின் பிரதமர் சொல்கிறார், ஒரே நாடு ஒரே செருப்பு என்கிறது ஓடுங்கிறார். இந்தியா என்ற நாடு, இந்தி பேசுற இந்திக்காரன், சாந்தினி பேசுற பிகார்காரன், மைதிலி பேசுற உத்தரப்பிரதேசக்காரன், ஹிந்தி பேசுற ஹிமாச்சல் பிரதேசக்காரன், பஞ்சாப் பேசுற பஞ்சாபியன், மராட்டி பேசுற மராட்டியன், போஜ்புரி பேசுற உத்தரப்பிரதேசக்காரன், சாந்தினி பேசுற பிகார்காரன், மணிப்பூரி பேசுற மணிப்பூர்காரன், திரிபுரா பேசுற திரிபிகாரன், காஷ்மீரி பேசுற காஷ்மீர்காரன், ஒரியா பேசுற ஒரியாக்காரன், தெலுங்கு பேசுற என் சகோதரன் ஆந்திராக்காரன், கன்னட பேசுகிற என் சகோதரன் கர்நாடகாரன், மலையாளம் பேசுகிற என் சகோதரன் கேரளக்காரன், தமிழை பேசுகிற தமிழ்நாட்டுக்காரன் என்று பல மொழி பேசுகிற நாடு இருக்கிறது. ஆனால் மோடி என்ற மனிதர் ஹிந்தி மட்டுமே என்கிறார். மாட்டை திம்பவன் உண்டு, கோழியை திம்பவன் உண்டு, ஆட்டை திம்பவன் உண்டு. மோடி சொல்கிறார், இல்லை இல்லை ஒரே வெஜிடேரியன் என்கிறார். சுட்டுக்க மாட்டேங்குது. பிஜேபி காரன் சுட்டு இருந்தா அது உளுந்த வடையால கதை ஊசி போன வடையா மாறி இருக்கு, உளுந்த வடையால இருந்திருக்கு. என்ன கட்சிக்காரன் சுட்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பேசியிருக்காரு, வாரிசு அரசியலை ஒழிப்போம், வாரிசு அரசியலை ஒழிப்போம், எங்க தமிழ்நாட்டை ஒழிப்போம், பரவாயில்ல. ஆனா வாரிசு அரசியலை ஒழிப்போம் சொன்ன மோடி யாரோட கூட்டணி வச்சிருக்காரு பாப்போமா? யாரோட கூட்டணி வச்சிருக்காரு? வாரிசு புது விளக்கம் கொடுத்தாரு ஐயா மோடி. என்ன விளக்கம் தெரியுமா? கட்சியை வழிநடத்துவர்கள் வாரிசாக இருக்கக்கூடாது. நம்மளால மறந்துட்டாங்க, வாரிசுனா அப்ப வரக்கூடாது, பரவாயில்ல, கட்சியை வழிநடத்த கூடாது. ஏன்னா சில பேர் நம்ம கேள்வி வைட்டோம், ராஜ்நாத் சிங் மையன் எம்எல்ஏ இருக்காரு, அமித்ஷாவுடைய மையன் எம்எல்ஏ இருக்காரு, இங்க தமிழிசேக்கா ஆளுநரா இருக்கு, இப்படி கேள்வி வைட்டோம்னா உடனே புது தத்துவத்தை சொன்னாரு, யாரெல்லாம் கட்சியை வழிநடத்துகிறார்களோ அதுதான் வாரிசு. சரி, அதுதான் வாரிசு பார்ப்போமா? இந்த பாஜக யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க தெரியுமா? அண்ணன் ஜான் பாண்டியன், அண்ணன் ஜான் பாண்டியன், அந்த ஜான் பாண்டியுடைய அண்ணன் தலைவர், அவங்க மனைவி அக்கா பொதுச் செயலாளர், அவங்க மனைவி பொதுச் செயலாளர். இன்னொரு பச்சைமுத்து பாரிமுத்து, யாரு? பச்சைமுத்து வேந்தர், எஸ்ஆர்எம் வேந்தர், இந்திய ஜனநாயக கட்சி, அவர் நிறுவன தலைவர், அவர் மகன் அன்பு ரவி பொதுச் செயலாளர். அடுத்து புதிய நீதி கட்சி, முதலியாளர்களுக்கு கட்சி இருக்கு, புதிய நீதி கட்சி தலைவர் நிறுவன தலைவர் சமூகம், பொதுச் செயலாளர் அவர் அன்பு மகன் யாரு? ரவி. அடுத்த ஒரு கட்சி கூட்டணி வச்சிருக்காங்க, தேமுதிகவுக்கு கதவு வாசல் திறந்திருக்கு. தலைவர் நிறுவன தலைவர் மதிப்புக்கு மறைந்து போன பெரும் மரியாதைக்குரிய மக்கள் போட்டுக்கிற தலைவர் விஜயகாந்த், பொதுச் செயலாளர் அவங்க மனைவி, இளைஞர் செயலாளர் அவங்க மச்சான். அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவன தலைவர் ஐயா டாக்டர் மருத்துவர் ராமதாஸ், அவருடைய இளைஞர் தலைவர் ஐயா யாரு? அன்புமணி ராமதாஸ். அடுத்து புதிய தமிழகத்தில் அண்ணன் கோரிக்கை வச்சிருக்காரு, அண்ணன் வேணாங்கிறாரு. தலைவர் யாரு? கிருஷ்ணசாமி ஐயா. இளைஞர் தலைவர் சியாம். முதுலுக்கு அழுக்க முதல்ல சொரிச்சு வெளியே அனுப்பிட்டு அப்புறம் வந்து எங்க கேள்வி. இந்த தத்துவம், அன்பு கொண்ட மக்களே, இந்தியா என்பது பல்வேறு மொழி பேசுகிற மக்களுடைய நாள். இந்த நாட்டுக்குள் வந்து ஒன்று பேசி இந்திய ஜனநாயகத்தை குடிதோண்டி புதைக்கிற வேலையை மோடி செய்து கொண்டிருக்கிறார். அந்த மோடியை வீழ்த்துவதற்கான தேர்தல் இந்த தேர்தல். ஏன் வீழ்த்த வேண்டும்? எதற்காக வீழ்த்த வேண்டும்? நான் சொன்னேன் அல்லவா, இப்ராஹிம் ஆரம்பித்து முனீஸ்வரன் முடிகிறதை ஜான்பாய் விரும்பிய கடவுளை தொழுவதும், விரும்பிய மொழியை பேசுவதும், விரும்பிய உணவை தின்பதும் அது ஜனநாயக உரிமை, ஜனநாயக உரிமை. அவன் கேட்டா சொல்கிறான், ஒரே ஒற்றுமை வேண்டுகிறான். ஒற்றுமைக்கும் யூனிட்டிக்கும் யூனிஃபார்மிட்டி. யூனிட்டி என்றால் ஒற்றுமை, யூனிஃபார்மிட்டி என்றால் ஒரே மாதிரி.
ஒற்றுமைக்கும் ஒரே மாதிரிக்கு வித்தியாசம் உண்டு. நாம் ஒற்றுமை என்கிறோம். என்ன ஒற்றுமை? ராஜீவ் காந்தி ஆண் வசதியா இருக்கிறது, வேட்டி அணிகிறேன். என் தம்பி ஜீன்ஸ் போடுகிறான். என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கை சேலை கட்டி இருக்கிறார். இது உடை என்பது ஒற்றுமை. ஆனால் பெண்ணுக்கு ஏற்ற உடையை அவள் அணிகிறாள், ஆணுக்கு ஏற்ற உடையை நான் அணிகிறேன். ஒற்றுமைக்குள் வேற்றுமை வேண்டும். நான் ராமநாதபுரத்தை பிறந்தவன். காலையில கருவாடு பழைய வச்சு ஏன் சோறு ராஜபாளையத்துக்கு கருவாடுனா ஆகா வீசுமே, வீச்சம் அடிக்குமே. கருவாடு என் பண்பாடு. ஆனால் கருவாடு இல்லாத உங்கள் பண்பாடு. உணவு என்பது ஒற்றுமை. ஆனால் விரும்பிய உணவை என்ன பண்றது? சாப்பிடுவது என்பது ஒரே ஒரே வராது. இந்த மோடிக்கு ஒரே என்கிற மனப்பிறவுக்காக இருக்கிறார்.